நிறுவனங்களில் அதிக அளவில் கடமை புரிகிறது பெண்களாக காணப்படுறாங்க. ஏன் அவங்களால மாற்றத்தை மேற்கொள்ள முடியல? ஏன்டா அவங்க சட்டத்தை செயற்படுத்துகின்ற இடத்துல கடமையாற்றுறாங்க. சட்டத்தை உருவாக்குகின்ற இடத்துல பெண்கள் மிகவும் குறைந்த அளவிலே காணப்படுறாங்க. இப்போ காணப்படுற பிரதிநிதிகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அரசியல் பின்னணியினூடாகத்தான் அரசியலுக்கு வருகை தந்திருப்பாங்க. ஆகவே மக்களுக்கும் அவங்களுக்கும் இடையிலான இடைவெளி மிகவும் அதிகமாக காணப்படுது. இந்த நிலை மாறணும். எங்களை போல சாதாரண மக்களும் கிராமிய மட்டத்திலிருந்து ஒரு பெண்ணும் இந்த அரசியல் தீர்மானம் மேற்கொள்ளும் இடத்துக்கு போக முடியும். அதற்காகத்தான் இந்த 25% கோட்டா முறை கொண்டு வரப்பட்டது சம்பந்தமாக நாங்கள் மக்களை தெளிவூட்டுவது மிகவும் அவசியம் என்று கருதி இங்கு நாங்கள் வருகை தந்துள்ளோம். இதன் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கப்படும் விளைவுகள் என்னென்றால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இப்போ நாங்கள் சிறப்பாக செயற்படணும்னா எங்களுடைய மூளைன்ற 2 பக்கம் சிறப்பாக தொழிற்படணும். அதே மாதிரி தான் ஒரு உள்ளூராட்சி சபை சிறப்பாக செயற்படணும்னா அங்கே பெண்களும் இருக்கணும், ஆண்களும் இருக்கணும். அப்போ தான் சரியான ஒரு தீர்மானம் மேற்கொள்ள முடியும்.